ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மண்டே மார்னிங் வந்து ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் பார்த்துடலாம். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரக்கூடிய செடிங்க. உங்களுக்கு கொடுத்தே இருக்கும், காய் கொடுத்தே இருக்கும். ஒரு 4 செடி இருந்தால் போதுங்க. ஒரு 2 பேக் வச்சுருக்கேன். 4 செடி இருந்தால் போதும், நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஓகே, இன்னைக்கு பாருங்க 4 காய் வந்துருச்சு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 காய் வந்துடும். இந்த மாதிரி டெய்லியும் 3 4 காய் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ பாருங்க, பூக்களும் வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருக்கு. இதெல்லாம் அந்த பெருங்காயம் வச்சிங்கன்னா செடி பக்கத்தில் உங்களுக்கு வந்து பூக்கள் வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹார்வெஸ்டாக வந்துடும். பூக்கள் வந்து கொட்டுச்சுனாவே நீங்கள் வந்து அது பக்கத்தில் செடி பக்கத்தில் பால் பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காயம், பால் பெருங்காயம் காஸ்ட்லி, பெருங்காயம் கிடைச்சாலுமே அதை வந்து கொஞ்சம் இது பண்ணி இது பக்கத்தில் வேறு பக்கத்தில் வச்சுட்டுருங்க. உங்களுக்கு பூக்கள் கொட்டாது, எல்லாமே பிஞ்சாக மாறிடும். நல்ல ரிசல்ட் கொடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன். அப்படி பண்ணதான் இப்போ பார்த்தீங்கன்னா பூக்கள் கொஞ்சம் கொட்டுறது கம்மியாகி இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே பிஞ்சாக மாறிடுச்சு. நல்லா அறுவடை கிடைக்குங்க. அவரைக்காய் எப்பவுமே அதே மாதிரி அவரைக்காயுமே வந்து பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவரைக்காய் செடி வச்சுருங்க. உங்களுக்கு இது மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா கார்டனிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாகும். வெண்டைக்காய், அவரை இந்த மாதிரி செடிகள் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஹார்வெஸ்ட் கொடுத்தே இருக்கும். இது பாருங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுக்கு கார்டனிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ரிஸ்கான விஷயங்கள் கூட நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து செடியோடதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து கொடி பார்த்துடலாம். நம்ம இருக்கு, நிறைய இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கன் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 காய் பக்கம் வந்திருக்கு. 1 2 3 காய், 3 பெரிய காய் வந்திருக்கு. இது இப்போ வந்து அடுத்த ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா இது நம்ம இந்த 2மே ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பீர்க்கன் அதே மாதிரி தாங்க, ஒரு அருமையான இதுங்க, சூப்பரான ஹார்வெஸ்ட் கொடுத்தே இருக்கும். இது நல்லா பந்தலுக்கு மேலே வந்துருச்சுங்க. எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி அடுத்து காய் இங்க இருக்கு. ஓகே, அடுத்த பீர்க்கன், இன்னொரு பீர்க்கன். மூணு பேருக்கு வந்துருக்குங்க. இது லைட்டாக கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணிங்க, நம்ம சாப்பிட்றது தானே. அது போக பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் பாருங்க வந்திருக்கு. நம்ம அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே தக்காளி வந்திருக்கு. அடுத்து பாருங்க, இந்த முல்லைப்பூலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்க, எல்லாமே பூக்கள். சம்மர் வர உங்களுக்கு பூக்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிது. இங்கே பாருங்க, தேனி பூச்சி பறந்துச்சு. சம்மர் வர அப்படியே பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சு. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பூ வந்துருக்கு பாருங்க. கத்திரிக்காய் பூ வந்திருக்கு. வெண்டைக்காய் வந்திருக்கு. அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ நான் சொல்லியிருந்தேன், காமிச்சேன். பழைய வீடியோ பார்த்து தெரியும் உங்களுக்கு. வந்து செடிகள் மட்டும் காமிச்சிருக்கோம், பூக்கள் வர ஆரம்பிச்சு பாருங்க. இந்த மாதிரி பூக்கள் வர வர என்னன்னா நமக்குள்ள இந்த மகரந்த சேர்க்கை, பாலினேட் நடக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வருங்க. நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கீரை, செங்கீரை, முள்ளங்கி பாருங்க வந்திருக்கு. முள்ளங்கி நம்ம நெக்ஸ்ட் வீக்ல தான் எடுக்க முடியும். இதெல்லாம் வந்து சிவப்பு முள்ளங்கி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லைங்களா, சிவப்பு கல் வந்திருக்கா, சிவப்பு முள்ளங்கி. இதெல்லாம் சிவப்பு முள்ளங்கி. அப்புறம் பீர்க்கங்காவுடைய பூக்கள் பாருங்க எப்படி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம மாடி தொழில் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.